ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388242442. வணக்கம். அதாவது கடலூர் மாவட்டத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளில் உடனடியாக ரெஸ்டோரேஷன், ரிலீஃப், நார்மல்சி கொண்டு வர வேண்டும். அந்த நோக்கத்துடன் கவர்மெண்ட் மூலமாக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறார். மானிட்டரிங் செக்ரட்டரி கூட மிஸ்டர் மோகன் ஐஏஎஸ் கூட இங்கே இருக்கின்றார். நாங்கள் ஒரு ஒவ்வொரு ரெண்டு கிராமங்கள் எஃபெக்டட் வில்லேஜஸ் அதோடைய இருக்கக்கூடிய ஹேபிடேஷன் அந்த லிஸ்ட் போட்டுட்டு அந்த கிராமங்களில் ஒரு டீம் அமைச்சிருக்கோம். அந்த டீம் ஹெட்ஸ் பை அ டிப்டி கலெக்டர், consists of a டிப்டி பிடிஓ, டிப்டி தாசில்தார், அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ஓவர்சியர் மற்றும் லோக்கல் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அவங்களுடைய வேலை டெய்லி காலையிலே பிஃபோர் 8 o'clock அங்கே ரவுண்ட்ஸ் அங்கே போயிட்டு 2-3 இஷ்யூஸ் செக் பண்ணணும். ஒன் அங்கே எங்கெங்கே ஃபுட் இருந்தால் ஃபுட் டைம்ல கொடுக்கப்பட்டுள்ளதா, தேவையான டைம் வரை தண்ணி இருக்கும்போது பிளஸ் மக்கள் செட்டில் ஆன வரை அது ஃபுட் கொடுக்கலாம், அது நாங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம் சொல்லியிருக்கோம். ஸோ ஃபுட் கொடுக்கப்பட்டு வந்ததா அது பார்க்குறாங்க. நம்பர் 2 மாஸ் கிளீனிங் நடத்த சொல்லியிருக்கோம். அங்கே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை வச்சுட்டு மாஸ் கிளீனிங் வச்சுட்டு அதில் ஏதோ இஷ்யூஸ் இருக்கா அது டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு சார்ட் அவுட் பண்ணுறாங்க. மூணாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிப்பேர், அதாவது டேமேஜ் த கல்வர்ட், ரோட்ஸ், இதர ஸ்ட்ரீட் லைட்ஸ் அதெல்லாம் பார்க்குறாங்க. ஃபோர்த் இபி சப்ளை அனைத்து கிராமங்களுக்கும் இப்போ ஹவுஸ் சர்வீஸ் கனெக்ஷன்ஸ் எல்லாமே தரப்பட்டு லோக்கல் ஏதோ அக்ரிகல்ச்சர் கனெக்ஷன் தவிர மீதி ஆல் 100% இபி கனெக்ஷன் தரப்பட்டு. ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை மேலே OHTல தண்ணி போய் சேரணும், அது உறுதிப்படுத்த சொல்றோம். இப்போ கூட ரிவ்யூ பண்றதும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் நான் ரிவ்யூ பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஆல் த வில்லேஜஸ்க்கு OHT சப்ளை மேலே கொடுக்கப்படுது. ஒரு ரெண்டுல மோட்டர் இஷ்யூஸ் இருக்கு, அது ரிவ்யூ பண்றோம், உறுதிப்படுத்தணும், செக் பண்ணா சொல்லியிருக்கோம். இது தவிர மெடிக்கல் கேம்ப், வெட்டினரி கேம்ப் நடத்திட்டு ஸோ தட் அந்த புயலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் எங்கெங்கே நிறைய சேதங்கள் இருக்கு அதெல்லாம் கண்காணிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய குறை செக் பண்ணணும். அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் டேமேஜஸ் கூட கவர்மெண்ட்ல நடந்தா சொல்லியிருக்காங்க. அது ஒழுங்கா நடக்குதா, அது சீக்கிரமா நடக்குதா, அது என்ன பண்ணா தீவிரமாக வில்லேஜ் பை வில்லேஜ் அப்புறம் இந்த எல்லா டீம்ஸ் ரிவ்யூ பண்ணி பெறும். ஈவினிங் 6 மணி மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் அவங்களே ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களோட ஃபீட்பேக் கேட்டுட்டு நெக்ஸ்ட் டே என்னென்ன செய்யலாம் அதற்காக அவங்களுக்கு கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் அ சிஸ்டம் பை விச் நார்மல்சி ஒரு சயின்டிஃபிக்கான முறையில ரிவ்யூ பண்ணா ஒரு முயற்சி எடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மணல் எல்லாமே வயல் நிலத்துல ஏறிச்சு. அது விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா ஏதாவது மணல் எடுத்து கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை. அது நல்ல பாயிண்ட்டுங்க. அந்த உச்சிமேடு, ஞானமேடு, சுப்பு பல்வாடி, கங்கனாபுரம் நானே போயிட்டு பார்த்துருக்கேன். அது பெண்ணையாரத்தோட வடக்கு இருக்கக்கூடிய கரை அங்கே கிட்டத்தட்ட 50 அல்லது 60 மீட்டர் அங்கே உடைப்பு இருக்கின்றது. அங்கிருந்து ஃபீல்ட்ஸ்ல கூட அந்த சேண்ட் போனது. இதே மாதிரி இதர மாவட்டங்களில் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும்போது, உதாரணமாக இந்த நிகழ்வுகள் நடக்கும்போது, உதாரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வர சொல்லிட்டு அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மணல் புல்டோசர் வழியா நாங்க தள்ளி வைக்க சொல்லியிருக்கோம். இதே மாதிரி நேத்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸ்க்கு அங்கேயும் சரி, கண்டக்காடு, குண்டூப்பல்வாடியில கண்டக்காடு போன்ற இடங்களில் கூட எங்கே ரிவர் சேண்ட் ஹஸ் கம் ஆன் த ஃபீல்ட்ஸ், ஜேசிபி புல்டோசர்ஸ் வச்சுட்டு அது அங்கிருந்து ரிமூவ் பண்ணி ஃபார்மர்ஸ் நெக்ஸ்ட் கல்டிவேஷன் செய்யல மறுபடியும் கிராப் கல்டிவேஷன் பண்ணணும், அதற்காக உதவி செய்தா சொல்லியிருக்கோம். இது சம்பந்தமாக கவர்மெண்டோட விதிமுறைகள் கூட இருக்கின்றன ரிலீஃப் கொடுப்பதற்காக, அது கூட ஏற்பாடு செய்யப்படும். ஆனால் அந்த ஒர்க் நெக்ஸ்ட் 2-3 days இருந்து தொடங்கி as early as possible finish பண்ணா அவங்களுக்கு அறிவுரை கொடுக்கப்படும். ஒர்க் இஸ் கண்டினியூ. ரிகவரி 2-3 விதமான ரிகவரி இருக்கும். ஷார்ட் டைம் ரிகவரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் he is taking his best efforts for giving short time recovery. அது உங்களுக்கு தெரியும். ஷார்ட் டைம் ரிகவரி மீன்ஸ் லைஃப் லாஸ் இருக்கக்கூடாது, அது மோஸ்ட்லி he has solved. அன்னைக்கு பாராட்டக்கூடிய விஷயம், மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஐஎஸ் அவர்கள் 4 மணி
ஃபீல்டில் இருந்துட்டு அவரும் கார்பரேஷன் கமிஷனர் அன்னு ஐஎஸ் வந்து கார்பரேஷன் வார்டில் 4 to 4:30 அவங்க வந்து ஃபீல்டில் இருந்தாங்க. ஸோ ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் வந்து ரெஸ்கியூ பண்ணுவதில் தே டிட் அ குட் ஜாப். பட் ரிலீஃப் வந்து இட்ஸ் அ லாங் ட்ரான் ப்ராசஸ். இமிடியேட் ரிலீஃப் இப்போ ஃபுட் கொடுத்தாலும் கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜஸ் நிறைய இருக்குன்னு, ரோட்ஸ் டேமேஜ் இருக்கு, பண்ட் டேமேஜ் இருக்கு, ரிவர் பண்ட் டேமேஜஸ் பெரிய பெரிய டேமேஜஸ் இருக்கு. தட் வில் டேக் வீக்ஸ் டு கம், பிரிட்ஜஸ் டேமேஜஸ் மந்த்ஸ் டு கம் அப்படி இருக்கும். பட் எங்களுடைய நோக்கம் வந்து as early as possible ஷார்ட் டேர்ம் ரிலீஃப் முடிக்கணும், அதுதான் நோக்கமா இருக்கு. ஸோ வி வில் கீப் ஆன் ட்ரைங் டு புஷ். கவர்மெண்ட்ல கூட எல்லா துறை தலைவர்களுக்கு கூட அவங்களுடைய ஒத்துழைப்புடன் we are trying to ensure that சீக்கிரமாக வந்து அதெல்லாம் ரெஸ்டோரேஷன் பண்ணணும். பட் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிரிட்ஜ் டேமேஜஸ், ரிவரோட பெரிய பெரிய பிரீச் டேமேஜஸ், அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். பட் ஸ்டில் வி வில் புஷ் இட் த்ரூ. நாங்களும் போனாலும் கூட மாவட்ட ஆட்சியர் வந்து ஒவ்வொரு வாரம் வந்து அதை ரிவ்யூ பண்ணிட்டு he will try to get it restored as early as possible.